ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா நெருப்பு ராசிகளுக்குரிய ரீடிங் ஜூன் 1 ப்ரெடிக்ஷன். நீங்கள் மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி லக்னமாக இருக்கீங்க, ராசி லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ரீடிங் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதத்துக்குரிய இன்ஃபர்மேஷன், கைடன்ஸ், அட்வைஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான ரீடிங். உங்களுக்கு எந்த பாயிண்ட் சூட் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ 2 செட் ஆஃப் பைல்ஸ் வச்சுருக்கேன். பைல் 1 எல்லோ கலர் ஃப்ளவர், பைல் 1, பைல் 2 பிங்க் கலர் ஃப்ளவர். ஓகே, ஸோ 2 பைலில் உங்களுக்கு எது இன்ட்யூட்டிவாக தோணுதோ அது உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். பைல் 1 எல்லோ அண்ட் பைல் 2 பிங்க். ஸோ பைல் 1 போயிடலாம். பைல் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் எடுத்துடுறாங்க. ஸ்டார் கோட்ஸ் அஸ்ட்ரோ அதில் இருந்து 2 கார்டு உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா அப்போசிஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கார்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்போசிஷன். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்கொயர், செமி ஸ்கொயர், டென்ஷன் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, ரிலேஷன்ஷிப் சேஞ்ச், போலேநாத், பீயிங் பொலைட், truth be told, 5 of cups, rebirth, high priestess, wounded healer, expect a miracle, have faith that your prayers have been heard and are being answered அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஃபைனல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்திருக்கு. ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சம் இஷ்யூஸ் போயிட்டுருக்குங்க. அதாவது இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கார்ட்ஸ் டைரெக்டாக உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. சிலருக்கு கெரியரில், சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில், சிலருக்கு மணி வைஸில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மீறி இல்லை உங்களுக்கு எதிராக நடக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதில் சம் ஆர்கியூமெண்ட்ஸ், ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்று சொல்கிறது, அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வேறு ஒரு அவங்களுடைய சஜஷன் சொல்கிறது, உங்கள் 2 பேருக்குமே ஒரு மேட்ச் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. சிலருக்கு என்ன பண்ணுறது, எப்படி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரது அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது. சிலருக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் கடந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஊண்டட் ஹீலர் வந்திருக்கு. சில விஷயங்கள் கடந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்வேன், சில விஷயங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கடந்து வந்திருக்கீங்க. அவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா எது ட்ரூத் அப்படின்றது தெரியுது. நீங்கள் எதை இனிமேல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவேன். சிலர் அட் ப்ரெசன்ட் இந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது எப்படி நடந்துகிட்ருக்கு, உங்களுடைய சரௌண்ட்ஸ் எப்படி நடந்துகிட்ருக்கு அதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களை நீங்கள் அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி நீங்கள் மாற்றிக்கணும், எப்படி நீங்கள் உங்களை ஒரு க்ரோ பண்ணிக்கணும். ஏன்னா இது ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களை கஷ்டம் கொடுக்குறது, இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கிறது, அது ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதும் பிடிக்கல, இல்லை அதுலேருந்து விலகி வரவும் பிடிக்கல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னா ஒரு சில சமயம் உங்களுக்கு அந்த பிளேஸ், அந்த பாத் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நியூ ரூட், நியூ ஜேர்னி இல்லை அது ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது அந்த சிச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. அதாவது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி மாறணும், உங்களை தான் சொல்கிறாங்க. ஸோ சிச்சுவேஷன் அப்படின்றது கிடச்சிருச்சு, என்ன இருக்குது, எப்படி இருக்குது, சரௌண்ட்ஸ் எப்படி இருக்குது, உங்களை எப்படி அவங்க நடத்துகிறாங்க, இல்லை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் ஒரு ஈவன் தோ அந்த சுச்சுவேஷனில் எந்த ஒரு சொல்கிறது அதுக்கு எதுவுமே எடுக்க முடியாது. நீங்கள் அதில் நீங்கள் எஃபர்ட் கொடுத்தாலும் அது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் பட்சத்தில், இல்லை அதில் ஒரு எதுவுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகலை, அந்த டோர் எதுவுமே உங்களுக்கு ஒரு இது கொடுக்கல, வேல்யூ பண்ணலை, உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நியூவாக உங்களுக்கு எங்கே
ஒரு சாய்ஸஸ் இருக்கும், இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், இல்லை உங்களை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, கேப்சர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீனிங் வருது. ஸோ இங்கே வந்து சிலருக்கு வந்து ஆல்ரெடி நான் சொன்னப்போ அந்த ரிலேஷன்ஷிப்லேயே பிரச்சனை இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இருக்கலாம், அது வந்து லவ் சிச்சுவேஷன் கூட இருக்கலாம், சிலருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட இருக்கலாம், இல்லை சரௌண்ட்ஸ் கூட இருக்கலாம். இது வந்து ஏஜ் வைஸ் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் இங்கே வந்து இங்கே இஷ்யூஸ் இருக்குது, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி சிலர் வந்து கடந்து வந்திருப்பீங்க, சிலர் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அதை லெசனாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இனிமேல் நீங்கள் வந்து எப்படி ஒரு மூவ் ஆன் பண்ணணும், எப்படி வந்து ஃபர்தராக ஒரு முடிவு எடுக்கணும், இல்லை இல்லை அங்கேயே ஸ்ட்ரகிள் பண்ண உங்களால் முடியும் அப்படின்னா அதில் எங்கே ஒரு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை எப்படி நீங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். தவிர ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு தான் அது வந்து ஒரு கஷ்டம் கொடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த ட்ரூத் என்ன அப்படின்றது தெரியும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பாயிண்ட் மெயினாக இங்கே போலேநாத் அப்படின்ற இதில் வந்திருக்கு. அதாவது வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஆனால் அது எப்படி சொல்லணும் அப்படின்னா பொலைட் மேனர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது வந்து இங்கே வேணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஒரு வேர்ட்ஸ் வருது. ஓகே, ஸோ அதில் வந்து அதாவது வந்து வார்த்தைகளில் கவனம் தேவை அப்படின்ற மாதிரியும் இங்கே வருது. அது உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீன்ஸ் வருது. அதே மாதிரி சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்க, புரிஞ்சிருக்கீங்க. அதே சமயம் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களால் சில ஒரு பாஸ்ட் சிச்சுவேஷன் ரீபர்த் ஆக முடியலை, சில விஷயங்கள்ல வந்து உங்களால் ரீபர்த் ஆக முடியல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் வருது. ஈவன் தோ சில ட்ரூத் அப்படின்றது தெரிஞ்சும் உங்களால் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் உங்களால் வந்து சில ஒரு மனதில் எமோஷ்னலாக கூட இருக்கலாம், அது வந்து மணி வைஸ் கூட இருக்கலாம். ஸோ சம்திங் உங்களால் வந்து அந்த சிச்சுவேஷன்லேருந்து உங்களால் வெளியே வர முடியலை அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஒரு ஏமாற்றங்கள், ஒரு நம்பிக்கை துரோகம் அதெல்லாம் இங்கே வந்துடுதுங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து டென்ஷன் அப்படின்ற மாதிரி, அதாவது பதற்றமான ஒரு நிலை, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சிச்சுவேஷன் வந்து எப்படி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. பட் ஒரு தாட்டும் வருது. பட் இங்கே வந்து ஒரு உங்களுக்கு வந்து அது ஃபேவராக இல்லாத மாதிரி தான் எனக்கு காமிக்கிறாங்க எங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுற விஷயமா இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் அதில் வந்து ஒரு ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணுற விஷயமா இருக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு ஹோப் வைங்க, அதில் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் மிராக்கிள் அப்படின்றது இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எங்கள் கார்ட்ஸ் காமிக்கிறாங்க. ஃபெய்த் வைங்க, உங்களுடைய ப்ரேயர்ஸில் வந்து ஃபெய்த் வைங்க. இது வந்து ஆல்ரெடி நீங்கள் இழந்த விஷயமா கூட இருக்கலாம், உங்களை விட்டு விலகி போன விஷயமா கூட இருக்கலாம். பட் அதில் வந்து கொஞ்சம் ஃபெய்த் வைங்க அப்படின்ற மாதிரி தான் எங்கள் கார்ட்ஸ் வந்திருக்குங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக இங்கே என்ன வந்திருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற வரும்போது இப்போதைக்கு உங்களுக்கு வந்து யார் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, யார் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அவங்களோட அந்த ஜேர்னி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். அதாவது வந்து உங்களுடைய ட்ரீம்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்கள சார்ந்து இருக்கலாம். ஸோ சம்திங் ரிலேட்டட் உங்களை யார் என்கரேஜ் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க, டேக் கேர் பண்ணுறாங்க, அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபேரிஸோடைய மெசேஜ் இதுதான் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து அட்வைஸ் அண்ட் கைடன்ஸ் இதுதான் உங்களுக்கு மெயினாக. நீங்கள் வந்து பாஸ்டில் நடந்த விஷயங்கள், இல்லை அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை வந்து ஒரு அது வந்து உங்களுடைய எனர்ஜி ஓவரால் நீங்கள் அதில் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. அது ஈவன் தான் உங்களுக்கு அது ஃபேவராக இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதுக்குரிய ஒரு கஷ்டங்கள் அது ஃபேஸஸ் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் வந்து ஒரு பொலைட்டாக, இது வந்து வார்த்தைகள் மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு அதுலேருந்து வெளியே வர்றதும், அதாவது வந்து நீங்கள் பொலைட் மேனராக அதுலேருந்து ஒரு சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றதும் உங்களுக்கு நல்லது, சேஃப் அப்படின்ற மாதிரியும் இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கார்டு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ஹீல் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயம் ஹீல் பண்ணியிருக்கீங்க. ஆனால் சில விஷயம் உங்களால் இன்னும் வந்து ஹீல் பண்ண முடியல, அதுவும் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ பேசிக்காகவே உங்களுடைய கார்ட் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஹை ப்ரீஸ்டஸ் அப்படின்ற மாதிரி, ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஃபேட்டட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு கார்மிக் சிச்சுவேஷன், ஒரு ஃபேட்டட் நடந்திருக்கு. உங்களால் வந்து அது மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல, சில சுச்சுவேஷன்லேருந்து கடந்து வரவும் முடியல. பட் ஆனால் சிலர் வந்து கடந்திருக்கீங்க. அது வந்து ஒரு பெருசாக 100% நான் சொல்ல மாட்டேன், ஒரு 50 to 60 அப்படின்னு தான் சொல்லுவேன். சிலர் வந்து இன்னும் அதில் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் எப்படி வந்திருக்கும் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் உங்களுடைய கைடன்ஸ், இந்த மாதத்துக்குரிய கைடன்ஸ் இதுதான். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ரெண்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் இந்த 4 கார்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். மெயினாக உங்களுக்கு சொல்கிற கார்டு இதுதான்.
ஸோ ஹை ப்ரீஸ்டஸாக இருங்க. உங்களுக்கு வந்து யார் வந்து உங்களுக்கு வந்து ட்ரூ லவ்வாக இருக்கட்டும், சப்போர்ட்டாக இருக்கட்டும், அவங்கள வந்து அவங்களோட சார்ந்து நீங்கள் என்ன விஷயம் பண்ணணுமோ அதை வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் எ மிராக்கிள். ஸோ எனிதிங் நீங்கள் வந்து கரியரில் இருக்கலாம், அது வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எதை நினச்சி எஃபர்ட் கொடுக்குறீங்களோ, இல்லை எதை நினச்சி வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ சில விஷயங்கள் அந்த மிராக்கிளாக நடக்கும். ஆனால் அது வந்து அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக நீங்கள் எப்படி அதில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ மெயினாக காமாக இருங்க, சைலண்ட்டாக இருங்க. ஓகே, இது வந்து நடந்திருக்கிற விஷயம் பார்க்கும்போது ஒரு ஃபேட்டட் கார்மிக் சுச்சுவேஷன் மாதிரி தான் தெரியுது. இனி இது வந்து சிலருக்கு வந்து ஃபைனான்சியல் லாஸாக கூட இருக்கலாம் சிலருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கார்ட்ஸ் வந்துருக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பைல் 2, இந்த பைல் 2 வந்து பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். அவருடைய கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் எடுத்துடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார் கோட்ஸ் ஷோலேருந்து உங்களுக்கு வந்து 8th ஹவுஸ் வந்திருக்கு. மிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு கார்டே உங்களுக்கு வந்து மிஸ்ட்ரி வந்திருக்கு. டிரான்சிட்ஸ் கிளைமேட் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, கம்பேஷன், இன்னர் கோடஸ், மிஸ்யூஸ் ஆஃப் பவர், பஸ் மெஷூர் அப்படின்றது வந்திருக்குங்க. ஈகிள் மெடிசன், ஜஸ்டிஸ், 6 of Wands, Knight of Swords. சிலருக்கு வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு வந்து சனி தசா இல்லை 8 சீரீஸ் இருக்கிறவங்க இங்கே இருக்கலாம். 8, 17, 26 ஒன்று சனி தசா இல்லை வந்து கேது தசா அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கலாம் அங்கே உங்களுக்கு. இல்லைன்னா வந்து ஒரு ஹெவி பீரியட் அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து என்ன போயிட்டுருக்கு, என்ன நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ உங்களுடைய சரௌண்ட்ஸ் எப்படி வந்து ஒரு உங்களுக்கே தெரியல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சைக்கிள்ஸ் எதுக்காக வந்துச்சு, எதுக்காக இந்த கார்மிக் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், எதுக்காக இந்த ஃபேட்டட் வந்து நடந்துகிட்ருக்கு, ஏன்னே புரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில், சிலருக்கு வந்து ஒரு ஃபேமிலி வைஸில், சிலருக்கு வந்து மணி வைஸில், ஒரு சிலருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருக்கலாம். ஸோ சம்திங் அந்த மாதிரி இருக்குது. சிலருக்கு வந்து உங்களுக்கு இல்லைனாலும் உங்களை வந்து அதாவது வந்து ஒரு டார்கெட் பண்ணுறது, அதை வந்து அது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கலாம். சிலருக்கு வந்து பிரதர் சிஸ்டர், சிலருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கெரியரில் இருக்கலாம். ஓகே, ஸோ எல்லா விதமான இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அதாவது வந்து யாருக்கு எப்படி சூட் ஆகுது எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அந்த சைக்கிள் வந்து ஏன் நடந்துட்டுருக்கு, எதுக்காக போயிட்டுருக்கு, இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட தெரியுதுங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கீங்க. அது வந்து உங்களுடைய மெச்சூரிட்டி லெவலாக இருக்கலாம், இல்லை சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் லெவலாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியே தெரியுது. ஸோ 2 சைட் தெரியுது. ஸோ சம் பிகினிங் தெரியுதுங்க. உங்களுடைய லைஃப்பில் வந்து பெரிய ஒரு கார்மிக் ஒரு சுச்சுவேஷன்லேருந்து கடந்து வந்திருக்கீங்க. இல்லை கார்மிக் சைக்கிளில் வந்து நீங்கள் வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. இது வந்து ஸோ ஒரு பேரண்ட்ஸ் சைடில் இருக்கலாம், இல்லை சிஸ்டர் அண்ட் பிரதர்க்குள்ளே இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கலாம். பட் இங்கே வந்து ஸோ மாறி மாறி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எதை வந்து ஃபேஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு மேனேஜ் பண்ணுறது, சிலருக்கு மணி விஷயத்தில், ஹெல்த் விஷயத்தில், இல்லை உங்கள் சார்ந்தவங்களுக்கு, ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு பர்சன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சுற்றி ஒரு சரௌண்ட்ஸில் வந்து நிறைய எதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, எதை வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கலாம். அந்த மாதிரி தெரியுது. சில வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ பேரண்ட்ஸ்க்கு இருக்கலாம், இல்லை சிலருக்கு அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணணும். அவங்கள வந்து அவாய்ட், அதாவது எப்படி சொல்கிறது, வேற கூட இருக்கலாங்க. இது வந்து அது வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். சிலருக்கு மன ரீதியாக ஒரு பயம், ஒரு நைட்டு தூக்கம் வராமல் இருக்குது, ட்ரீமில் வந்து ஏதாவது வர்றது, மனசில் வந்து குழப்பமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கார்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. கார்ட்ஸ் எப்படி வந்திருக்கோன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சிலர் வந்து ஏதாவது வந்து ஒரு என்ன பண்ணிகிட்ருக்கோம், எப்படி போயிட்டுருக்கு, எதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிட்டுருக்கு, அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு வந்து. ஓகே, ஸோ சூட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க. ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இருக்குது. அதை நீங்கள் வந்து எப்படி கொண்டு போகிறீங்களோ அதுதான்.
ஓகே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்களோ அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். கொண்டு வாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து சில விஷயங்களுக்கு ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, கைமீறி போயிருக்கலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண சக்ஸஸ் அப்படின்றது வந்து இங்கே இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஜஸ்டிஸில் தான் இருக்குது. இன்னும் கையில் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் வருது. அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து ஜஸ்டிஸ்க்காக உங்களை தோர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் எனக்கு மீனிங் வருதுங்க. ஸோ 2 டைப்ஸ் அதே மாதிரி. ஸோ இங்கே கம்பேஷன் வரும்போது இங்கே இன்னொரு விஷயமும் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அதாவது வந்து உங்களை லவ் அண்ட் கேர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. உங்களுக்கு கூட இருக்கலாம், அது வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட இருக்கலாம், அவங்கள வந்து ஒரு கேர் பண்ணுறதா இருக்கலாம். ஆல்ரெடி அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் லவ் கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் கொடுக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ அதை நீங்கள் கேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களுடைய லவ் தேவைப்படுறதா இருக்கலாம். ஸோ ஓகே. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு ஒரு பீஸ் மைண்ட் சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து சில விஷயங்கள் புரிஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு அதாவது வந்து ஈகிள் மெடிசின் வரும்போது நீங்கள் உங்களால் வந்து அப்சர்வ் பண்ண முடியுது. என்ன தப்பு நடந்திருக்கு, ஏன் வந்து புரியலை அப்படின்னாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. எதனால் இந்த இந்த சுச்சுவேஷன் வந்து நிற்கிறோம், ஏன் வந்து நம்ம வந்து கடந்து போக முடியல, எப்படி வந்து மாற்றினா இந்த சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பண விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஃபேமிலி விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ ஒரு தேர்ட் இன்ட்ரப்ஷன் வந்து கொண்டு வராமல் நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ அவங்களுடைய ஒரு வார்த்தைகளோ அவங்களுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸோ நீங்கள் வந்து பயன்படுத்தாமல் இருக்கணும். ஸோ ஸோ ஒரு உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து உயர்த்தணும். ஸோ நீங்கள் படிக்கிறதா இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளில் இருக்கலாம். ஸோ சம்திங் நீங்கள் வந்து பண்ணுற விஷயத்தில் வந்து ஒரு கேர்ஃபுல்லாக அவேராக இருக்கிற சமயம், விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய சமயம். ஸோ உங்களுக்கு தெரியுது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதை வந்து கீப்பப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீனிங் வருதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற பவர், அதாவது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த பெனிஃபிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க. அதை வந்து நீங்கள் வந்து கொண்டு வாங்க. உங்களுக்கு வந்து அது நல்லது அப்படின்ற மாதிரி தெரியுது. நீங்கள் கண்டிப்பாக பிளஸ்டு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பிளஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அந்த விஷயத்தை வந்து தோண்டி வெளியே கொண்டு வாங்க. கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு வந்து நல்லது. ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு டைவர்ஷன் அப்படின்றது வேணும், ரிலாக்ஸ் அப்படின்றது வேணும். உங்கள் மனசுக்கு, உங்களுடைய சோலுக்கு அப்படின்றது வந்து ஒரு கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் கொண்டு வந்தே ஆக வேண்டுங்க. ஸோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற ஜஸ்டிஸாக இருக்கட்டும், நீங்கள் நினைக்கிற வெற்றியாக இருக்கட்டும் எப்படி கிடைக்கும், அதுதான் இங்கே வந்து மீனிங் வந்து. ஸோ சம்திங் உங்களுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் நீங்கள் வரணுங்க. ரியலைசேஷன் வரணும். அதே மாதிரி நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும், எதுக்காக நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கும் வருது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் யோசிங்க அப்படின்ற மாதிரி இங்கே வருது. அதே மாதிரி சில விஷயங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து புரியலை. ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கோம், இல்லை வந்து எப்படி இது போயிட்டுருக்கு, ஏன் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் வர மாட்டேங்குது, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு கோயிங் வித் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டுருங்க. அதுவாக கண்டிப்பாக எந்த டைமில் உங்களுக்கு அந்த டிவைன் டைமிங்கில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியிருக்கோ அது வந்து அந்த கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு அது பிடிச்சி அந்த நினைப்பு இருக்குல்ல, அது கூட நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க், உங்களுடைய லைஃப், உங்களுடைய க்ரோத், அதே மாதிரி உங்களுடைய இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஒரு டஃப் டைம். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய க்ரோத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு அப்சர்வேஷன் அப்படின்றது வந்து உங்களுடைய சக்ஸஸில், உங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக அப்போ தான் வந்து உங்களால் நெக்ஸ்ட் ஒரு ப்ரீத் பண்ண முடியும், உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் வருதுங்க. அதே மாதிரி இன்னர் காடஸ், கண்டிப்பாக அவேக்கன் த காடஸ் வித்தின் யூ த்ரூ டான்ஸ், செல்ஃப் கேர் அண்ட் அப்ரிஷியேட்டிங் யுவர் டிவினிட்டி. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த டிவைன் கனெக்டிவிட்டி எனக்கு தெரியுது. ஸோ ஆல்ரெடி இந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து இருக்கிற பவர் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கிடைச்ச கிஃப்டாக இருக்கலாம். ஸோ அதை வந்து கொண்டு வாங்க, வெளியே கொண்டு வாங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்குரிய கைடன்ஸ் இது தான். ஸோ இப்போ வந்து உங்களை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே என்ன சொல்கிறது, சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் உங்களை வந்து லவ் பண்ணுங்கள், உங்களை கேர் பண்ணுங்கள், மற்றவங்களையும் அது மாதிரி ஒரு ஃப்ரீ மைண்ட், அந்த மாதிரி தான் ஃப்ரீ மைண்ட். நீங்கள் அவங்களையும் ஒரு கேர் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும், அந்த பேரண்ட்ஸ், பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்,
ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டீப் ப்ரீத் அதுதான் சொல்லுவேன் நான் வந்து. ஏன்னா வந்து அந்த மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து தூக்கமா இருக்கலாம், இல்ல சாப்பிட்றதா இருக்கலாம், இல்ல உங்களுடைய ஹெல்த் நீங்க பார்த்துக்கலாம இருக்கலாம். இல்ல வந்து உங்களுடைய ஒரு கெரியர் வைஸ்ல வந்து ஏதோ ஸோ நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன பாயிண்ட் தான். பட் இப்போ வந்து நீங்க அப்சர்வ் பண்ண வேண்டிய டைம் இனிமே எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கைடன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களுடைய வெற்றி இருக்கு. பட் அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கோயிங் வித் ஃப்ளோ. நீங்க எப்படி நீங்க கொண்டு போறீங்களோ அதுக்குரிய ஒரு ஒரு இதுதான் வெற்றி இருக்கு. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொண்டு வரணும் உங்களுடைய ஒரு மனதளவில் அதான் சொல்லுவேன். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.